ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் சொலோனா கோயின் என்ற ஒரு அப்டேட் ஒன்று தான். அதாவது மார்க்கெட் இந்த இடத்துல மார்க்கெட் அப்பாகக்கூடிய சான்சஸ் அதிகமாக அல்லது டம்ப் ஆகக்கூடிய சான்சஸ் அதிகமானு சொல்லி இந்த இருக்கிற இந்த கரெக்ஷனில் இருக்கிற ஃபுல் கவுண்டோடு ஃபுல்லாக கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் ஃபர்ஸ்ட் சினாரியோ தான் இந்த சிக்ஸாக் பட்டன். அதாவது பாருங்கள், மார்க்கெட்டில் வேவ் ஏ கம்ப்ளீட் ஆகி மார்க்கெட் பி சி தான் மார்க்கெட் ரன் ஆகி கொண்டு இருக்கு. இப்படி உருவாகிற இந்த சி வேவ் கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லையா? அதாவது பாருங்க, மார்க்கெட்டில் இந்த ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 சொல்லி பாருங்க, மார்க்கெட் கிளீனான ஒரு இம்பல்சிவ் மூவ் வந்து கொடுத்துருக்கு. இந்த வேவ் சியில் பார்த்தோம்னா இந்த தேர்ட் வேவ் பார்த்தீங்கன்னா 1.618 லெவல் போகலை. இப்படி மார்க்கெட் 1.618 போகலை, இந்த தேர்ட் வேவ் போகலைன்னு சொல்லி சொன்னால் ஃபிஃப்த் வேவ் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய சான்சஸ் அதிகம். ஃபர்ஸ்ட் ஐடியா. இந்த செகண்ட் ஐடியா தான் இந்த வேவ் ஃபோவில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிரியேட் ஆகி கொண்டு இருக்குது. அதாவது வேவ் ஃபோ இன்னும் மார்க்கெட்டில் கம்ப்ளீட் ஆகலை. அதாவது 1 2 3 4 5 சொல்லி மார்க்கெட்டில் இன்னும் வேவ் ஃபோ கம்ப்ளீட் ஆகலை. இந்த வேவ் ஃபோவில் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் உண்டு அல்லது ஏபிசியில் 1 2 3 4 5 சொல்லி ஒரு எண்டிங் டயஜனல் வந்து கிரியேட் ஆக முடியும் என்று சொல்லி தான் எடுத்திருக்கு. இந்த ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் ஆகலைன்னு சொல்லி சொன்னால் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் சைட்வே மூவ் ஆகி மார்க்கெட் அங்கேருந்து ட்ராப் ஆகும். இல்லை, இந்த மார்க்கெட் கம்ப்ளீட் ஆகிட்டு மார்க்கெட் இந்த இடத்துல மார்க்கெட் ட்ராப் ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் மார்க்கெட்டில் பெரும்பாலும் இந்த எண்டிங் டயஜனல் கிரியேட் ஆகக்கூடிய சான்சஸ் அதிகம். அதாவது வேவ் 1 2 3 4 கம்ப்ளீட்டட், ஃபிஃப்த் வேவில் இந்த எண்டிங் டயஜனல் கம்ப்ளீட் ஆகி மார்க்கெட்டிங் வந்து அப்பா ஆகக்கூடிய சான்சஸ் தான் அதிகம். ஏன்னு சொல்லி சொன்னால் மார்க்கெட்டில் ஃபோர்த் வேவ் எண்ட் ஆகுன இடத்துல இருந்து ஃபோர்த் வேவ் எண்ட் ஆன இடம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல இருந்து பாருங்க, மார்க்கெட் இங்கே ஒரு 3 வேவ் ஸ்ட்ரக்சர் ஒன்று தான் கொடுத்துருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வேவ் 1 ஏபிசியில் 1 2 3 4 5 சொல்லி எண்டிங் கிரியேட் ஆகி மார்க்கெட்டிங் வந்து அப்பாவும் சான்சஸ் அதிகம். இப்படி உருவாகிற இந்த வேவ் 5, அதாவது இந்த எண்டிங் டயஜனல் எங்கன்னா வரும்போது நம்ம ஸ்வோ பண்ணிக்கிறோம்னா மினிமம் இந்த 3 இந்த தேர்ட் வேவ் கம்ப்ளீட் ஆகணும். கம்ப்ளீட் ஆகின பிறகு தான் நம்ம பெரும்பாலும் மார்க்கெட்டில் எண்டிங் கிரியேட் ஆகக்கூடிய சான்சஸ் அதிகம் என்று சொல்லி எடுத்துக்க இயலும். ரைட், இங்கே பார்த்தோம் என்றால் இங்கே ஒன்று தான் இந்த வேவ் நான் சொல்லியிருந்தேன், வேவ் ட்ரையாங்கிள் ஒன்று உருவாகலாம் என்று சொல்லி. ஏன் என்று சொல்லி சொன்னால் இங்கே ஒரு WXY கவுண்ட் பண்ண இயலும். அதாவது டபுள் சிக்ஸாக்டில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏபிசி, இங்கேயும் ஒரு ஏபிசி கம்ப்ளீட் ஒரு கவுண்ட் பண்ண இயலும். இப்படி உருவாகிற இந்த ஏபிசி இந்த மார்க்கெட்டில் பார்க்குறது வேண்டாம். கரண்ட்டாக மார்க்கெட் ஒன்று தான் வேவ் சிக்கு மார்க்கெட் கம்ப்ளீட் ஆகி இருக்கணும். இல்லைண்டா வேவ் 1 2 3 4 5 சொல்லி மார்க்கெட் டம்ப் ஒன்று கொடுத்து மீண்டும் சைட் வேவ் ஒன்று கொடுத்து மார்க்கெட் 1 2 3 4 5 சொல்லி மார்க்கெட்டில் ஏபிசி கம்ப்ளீட் ஆகினால் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வரக்கூடிய சான்சஸ் அதிகம். ஓகேவா? ஓகே, இங்கே பார்த்தோம்னா வேவ் சி உருவாகிற இந்த வேவ் சி கம்ப்ளீட்டாக இல்லையா சொல்லி பார்ப்போம். ஒன்று தான் இந்த இன்வெலிட் லெவல்ஸ் நான் ஆல்ரெடி எடுத்திருந்தேன். மார்க்கெட்டிங்கன்னு வேவ் சி தான், அதாவது ஏபிசி தான் மார்க்கெட் ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஏபிக்கு வந்திருக்கு, மார்க்கெட் சி தான் வந்து அப்பாய் கொண்டு இருக்கு. இப்படி உருவாகிற சி பேட்டர்னில் நான் அங்கே எடுத்து சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டில் பாருங்கள், கேன் பி ஃப்ளட் ஒன்று கிரியேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி. அதனால தான் மார்க்கெட்டில் இந்த இடத்துல, அதாவது இதை 1 எடுத்து 2 எடுத்து 3 4 5 சொல்லி இந்த லெவலுக்கு வந்து மார்க்கெட் இங்கேருந்து ஃபிஃப்த் வேவை கம்ப்ளீட் பண்ண அப்பா ஆகும்னு சொல்லி போட்டிருந்தேன். அதற்கு ஏற்ப பாருங்கள், மார்க்கெட் கணக்காக அந்த இடத்துல தான் மார்க்கெட்
க்ளீனான ஒரு பம்ப் கொண்டு கொடுக்குது மார்க்கெட். கரண்ட்டாக பாருங்கள், இங்கே போட்டுக்க 1 2 1 2 1 2 3 4 5 வேவ்க்கு மார்க்கெட் அப் ஆகி கொண்டு இருக்கு. இப்படி அப்பாகிற மார்க்கெட்டில் இந்த 5th வேவ் தான் அப்பாகுதுன்னு கேட்டால் இன்னும் இல்லை. இன்னும் மார்க்கெட்டில் 5th வேவ் இன்னும் என்னை பொறுத்தளவு இன்னும் மார்க்கெட்டில் 5th வேவ் க்ரியேட் ஆகலை. இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன் ஏற்கனவே நான் WX வந்துருக்கக்கூடாது, ஏபிசி தான். எங்கள் WXY என்ற ஏன் போட்டிருந்தால் மார்க்கெட் வந்து அன்பிரடிக்டபிள். மார்க்கெட் வந்து நம்ம என்ன க்ரியேட் ஆக போகுதுன்னு சொல்லி மார்க்கெட்டில் நம்மளால் 100% சொல்லிடலாம். 90 to 95% நம்மளால் கெஸ் பண்ண முடியும். சரி, மார்க்கெட்டில் இந்த பேட்டர்ன் வரக்கூடிய சான்சஸ் தான் அதிகம். அதுக்கேற்ப தான் அந்த மார்க்கெட்டில் இந்த WXY அல்லது இங்கே ஃப்ளட் ஒன்று க்ரியேட் ஆகலாம்னு சொல்லி போட்டு தான் கேன் பி க்ரியேட் ஃப்ளட்ன்னு சொல்லி ஆல்ரெடி இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதே போல் பார்த்தீங்கன்னா வேவ் 1 2 3 4 இந்த 5th வேவுக்கு மார்க்கெட் டம்ப் ஆகி கொண்டிருக்கு. இப்படி இறங்குற இந்த 5th வேவாக இருந்தால் மார்க்கெட் இந்த 73.81 பிரேக் பண்ணக்கூடாது. ஏன் இந்த 100 ஐயை இந்த வேவ் 4 பண்ண இயலாது. அது எலியட் வேவ் ரூல் படி தவறு. அல்ல இன்னும் ஒன்று தான், இந்த சண்டேக்குள்ளால இந்த மார்க்கெட்டில் சண்டே நாளைக்கு 10:30 மணிக்குள்ளால இந்த மார்க்கெட்டில் இந்த 5th வேவுக்கு டம்ப் ஒன்று கொடுக்கும். சாரி, இந்த இன்வெலிட் லெவலை பிரேக் பண்ணாமல் இல்லைண்டா மார்க்கெட்டிங்க இருந்து 1 2 3 4க்கு மார்க்கெட் சைட் வியூ ஒன்று கொடுத்து இந்த 6 டைம்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் இதுக்கு முன்னுக்கு மார்க்கெட்டிங் வந்து அப்பாய் 5th வேவை முடிக்கணும். இல்லை மார்க்கெட்டிங் இருந்து கிராஷ் ஒன்று ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் இந்த எண்டிங் டேஜனலுக்கு ஏற்ப மார்க்கெட் டம்ப் போட்டு கொடுக்கக்கூடிய சான்சஸ் தான் இருக்கும். அதாவது ரைட் அல்லது இங்கே சி கம்ப்ளீட்டு டிக்கு தான் மார்க்கெட் ரன் ஆகி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி எடுக்கணும். அதாவது உண்டு அந்த சி கம்ப்ளீட்டாக டிக்கு மார்க்கெட் டம்ப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அல்லது இந்த எண்டிங் டயஜனல் ரைட், இந்த எண்டிங் டயஜனலுக்கு மார்க்கெட் 1 2 3 4 5 சொல்லி ஏ கம்ப்ளீட் ஆகி பியில் எந்த ஒரு பேட்டர்ன் வராமல் சிக்கு மறுபடியும் 1 2 3 4 5 சொல்லி மார்க்கெட் இந்த டைமுக்குள்ளால, அதாவது வெயிட் மினிமம் 25 டேஸ் 12 ஹவர்ஸ்க்குள்ளால மார்க்கெட்டில் இந்த 5th வேவ் இந்த 3rd வேவ் வந்து கம்ப்ளீட் ஆகும் இந்த இடத்துக்குள்ள. ஓகே ரைட். ஓகே காய்ஸ், இவ்வளோதான் இந்த வீடியோ. அதாவது இந்த 5th வேவ் பார்த்திங்கன்னா இந்த டைம் ஜூலை 30க்கு உள்ளுக்கு மார்க்கெட் அந்த மந்த் எண்டுக்குள்ளால மார்க்கெட் இந்த 3rd வேவை கம்ப்ளீட் பண்ண மார்க்கெட் டம்ப் போட்டு கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா இந்த எண்டிங் டயஜனல் இன்வெலிட் ஆகக்கூடிய சான்சஸ் தான் அதிகம். ஓகே காய்ஸ், இவ்வளோதான் இந்த வீடியோ. அதாவது நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் உண்டு 1 2 3 4 5 சொல்லி எண்டிங் டயஜனல் க்ரியேட் ஆகலாம். அல்லது மார்க்கெட்டில் இந்த ட்ரையாங்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக மார்க்கெட் டிஇ என்று சொல்லி கம்ப்ளீட் ஆகி மார்க்கெட் டம்ப் கொண்டு கொடுக்கலாம். ஓகே காய்ஸ், இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் இன்வெலிடேஷன் லெவல் நான் சொல்லியிருந்தேன். இன்வெலிட் ஆகணும் இந்த இடம். ஸோ அந்த இடத்துல போகும்போது தான் இன்வெலிட் ஆகின பிறகு தான் மார்க்கெட்டில் அடுத்த மூமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, இத்தனை சினாரியோஸ் சொல்கிறது வந்து காய்ஸ், இத்தனை சினாரியோஸும் ஒரு ட்ரேடர்னா அதில் மல்டிபிள் சினாரியோஸ் இருக்கணும் ஒரு லெவல். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து அன்பிரடிக்டபிள். மார்க்கெட் வந்து நம்மளால் 100% ப்ரெடிக்ட் பண்ணிடாது. ஸோ நம்மளால் எவ்வளோத்துக்கு எவ்வளோ முடியுமோ அதுக்குள்ள சினாரியோஸ் எடுத்து வச்சு அது இந்த இன்வெலிட் லெவல் நமக்கு தெரியும். அந்த இன்வெலிட்டில் க்ராஸ் ஆக நான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியும். ஸோ அதன் பிறகு தான் ஒரு ட்ரேடுக்கு என்டர் ஆகுறது. ஸோ காய்ஸ், இதற்கு எப்போ பாருங்கள் மார்க்கெட்டில் இனி உண்டு 1 2 3 4 5 சொல்லி மார்க்கெட் டம்ப் ஒன்று கொடுக்குறோம். அல்லது மார்க்கெட்டிங்க இருந்து இந்த 5th வேவ் கம்ப்ளீட் ஆகி மார்க்கெட்டிங்க இந்த லெவல் போயிட்டு மார்க்கெட்டிங் இருந்து டம்ப் ஒன்று கொடுக்கணும். ஓகே காய்ஸ், ரைட். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.